அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார்மி ரெசிபீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு 3 டேஸ் 4 டேஸ் வந்து கலந்து எடுத்த வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ மார்னிங் எழுந்திரிச்சதும் டீலாம் போட்டுட்டு டீலாம் குடித்தாச்சு. குடித்ததுக்கப்புறமா அம்மா வந்து சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒயிட் ரைஸும் சாம்பார் தான் வந்து ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் எதோட ரெசிப்பியுமே கவர் பண்ணல, ஏன்னா ஆல்ரெடி என்னோடய சேனலில் எல்லாரோட ரெசிப்பியுமே இருக்குது. மட்டன் கிரேவி இதோட ரெசிப்பியுமே என்னோடய சேனலில் இருக்குது. வேணும்னா உங்களுக்கு வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா முட்டை சீபியா செஞ்சாங்க. அதையும் வந்து நல்லா முட்டையெல்லாம் வாஷ் பண்ணி பாயில் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு ஒரு முட்டையாக வந்து ஆட் பண்ணி அந்த சீபியாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அன்றைக்கான லன்ச் மெனு இது தான். முட்டை சீபியா, பீட்ரூட், சாம்பார், மட்டன் கிரேவி. அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு மேலே சாப்பிட்டுலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கும் அம்மாவுக்கும் கொஞ்சம் ஈஏக்கு போகிற வேலை இருந்துச்சு. அதனால் வந்து ஈஏக்கு போயாச்சு. ஈஏலையோ திங்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஈஏல ட்ரெண்ட்ஸில் வந்து இந்த டோட் பேக் தான் வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து அக்கா வீட்டுக்கு போகிறதா இருந்துச்சு. அதனால ரெடி ஆகிட்டு அங்கேயும் கிளம்பியாச்சு. அக்கா வீட்டில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அவள் டீலாம் போட்டு கொடுத்தா குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பி வீட்டுக்கு வந்ததும் நான் பெருசாக எந்த வ்ளாக்மே எடுக்கல. இதுவும் நெக்ஸ்ட் டே கண்டினியூஷன் பார்ப்போம். மார்னிங் எனக்கு கிளாஸ் இருந்துச்சு. கிளாஸ்க்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் வீட்டுக்கு வந்ததும் அம்மா வந்து சிக்கன் பிரியாணி வந்து செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கும் ப்ரௌனி வேணும்னா Cake24 பேஜுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஆர்எல்ஸ் டிஎம் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிரிங்கிள் டாப்பான ப்ரௌனி வேணும்னா நீங்களும் வந்து டிஎம் பண்ணி உங்களோட ப்ரைஸ் அண்ட் ரேஞ்ச் வந்து என்னென்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் இருந்துச்சு. எல்லா ஆர்டர்ஸையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிஸ்பேட்ச் பண்ணியாச்சு.
நடுவில் பிரேக் எடுத்து டீலாம் குடிச்சிட்டு அகெயின் ப்ரௌனி வந்து பேக் பண்ண ஆரம்பித்தாச்சு. ப்ரௌனிலாம் பேக் பண்ணிட்டோன்னா அன்றைக்கி லன்ச் வந்து வெளியே தான் வாங்கியிருந்தோம். நானும் அம்மாவும் மட்டும்தான் இருந்தோம். அதனால் வெளியே வந்து லன்ச் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெளியே சாப்பிட்டாச்சு மீல்ஸ் வாங்கி. சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு ப்ரௌனி ஸ்லாப் ஆர்டர் இருந்துச்சு, அதையும் வந்து முடிச்சாச்சு. எல்லா ப்ரௌனிஸும் வந்து பேக் பண்ணி வச்சாச்சு. ஈவினிங்க்கு மேலே நானும் அம்மா வெளியே போகலான்னு சொல்லிட்டு பெசன்ட் நகருக்கு கிளம்பிட்டோம். பெசன்ட் நகருக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் வந்து அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. பெசன்ட் நகர்லேருந்து கிளம்பிட்டு அதுக்கப்புறமா பெப்பினோ ஃபுட் ட்ரக்கில் வந்து ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறமா அங்கேருந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு வந்து கங்கா ஸ்வீட்ஸ் போகிறதா இருந்துச்சு, கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் வாங்க, அதையும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அங்கேருந்து போகிற வழியில் வந்து பட்டினப்பாக்கம்லேருந்து சீ ஃபுட் கொஞ்சம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கேயும் இறங்கி வாங்கியாச்சு. வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாட்டா.